காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது வந்து பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விங்கை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது டவுனில் பிரேக் ஆகிருக்கு. பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் டவுன் சைடு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்விங்கோட ஹை எது? இதுதான் ஹை. ஓகே, இதுதான் ஹை. ஓகே, மார்க்கெட்டு கீழே இங்கே அதாவது பிரேக்கப் ஸ்ட்ரக்சர்னால் க்ளோசிங் வைக்கணும். கேண்டில் இங்கே க்ளோசிங் வச்சிருச்சு. ஓகே, வச்ச பிறகு மார்க்கெட்டு கரெக்ஷன் கொடுக்குதான்னு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, மார்க்கெட்டு இங்கே இருந்து இங்கே கரெக்ஷன் கொடுத்துட்ருக்கு. ஓகே, ரைட்டு. மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்த உடனே நம்ம வந்து இங்கே ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சரை நாம் மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறோம். ஒன்று கரெக்ஷன் கொடுத்துட்டு இந்த லோவையே பிரேக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்மளுக்கு ஒரு ஸ்விங்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குங்களா, பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம்ல, இதோட ஹை இது தான். ஒன்று கரெக்ஷன் கொடுத்துட்டு ஒன்று ரிட்டன் இங்கேயே வரணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க இங்கே மேலே இதை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணணும். ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பிரேக்கப் ஸ்ட்ரக்சரு அப் சைடு, இது டவுன் சைடு. ஓகே, நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு? நம்மளுக்கு கீழே பிரேக் ஆகிருக்கு. ஸோ டவுனு. ஓகேங்களா? அடுத்தது மார்க்கெட்டு. இப்போ மார்க்கெட்டு இங்கே க்ளோசிங் வச்சிருச்சு. இங்கே எங்கேயாவது கரெக்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே எங்கேயுமே கரெக்ஷன் ஆகலை. ஓகேங்களா? இங்கே எதுலேயுமே கரெக்ஷன் நடக்கலை. சரி, அடுத்தது வந்து நம்மளுக்கு இங்கே கரெக்ஷன் நடக்குது, இங்கே கரெக்ஷன் நடக்குதுங்களா? ஸோ ஓகே, இங்கே நான் மார்க் பண்ணிட்டேன். ஒன்று மறுபடியும் கரெக்ஷன் கொடுத்துட்டு இங்கேயே வரணும். அப்படி இல்லைன்னா பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் நடந்தது பார்த்தீங்களா? இந்த பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் நடந்ததோட இதோட கை எது? அதாவது ஒரு கரெக்ஷன் கொடுத்தது பார்த்தீங்களா? இங்கே மார்க்கெட் இங்கே வந்துட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்தது பார்த்தீங்களா? இந்த கரெக்ஷன்லேயே இருக்கிற ஹை எது? இதுதான். ஒருவேளை இந்த இடத்து இங்கே வந்துனா கூட இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுதான் ஹை. ஓகே, ஒன்று கரெக்ஷனோட இந்த ஹையை பிரேக் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா கரெக்ஷன் கொடுத்துட்டு இதையே பிரேக் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ மேலே பிரேக் பண்ணிடுச்சு. அதனால் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் அப் சைடு. ஓகேங்களா? இப்போது டவுன் சைடு அழிச்சிடலாம். ஓகே, இப்போ மார்க்கெட்டு இங்கே க்ளோசிங் வச்சிருச்சு. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் கரெக்ஷன் கொடுக்குதான்னு பார்க்கணும். இப்போ மார்க்கெட் 1 by 1 கட் ஆகிட்டு இவத்த கரெக்ஷன் கொடுக்குதுங்களா? ஓகே, இப்போ நான் மறுபடியும் மார்க் பண்ணுறேன்னா இங்கே க்ளோசிங் நடக்குதான்னு பார்க்கணும். இங்கே க்ளோசிங் ஆகிருக்கு. ஓகே, பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் அப்பு. அதாவது இப்போ கரெக்ஷன் கொடுத்து பார்த்தீங்களா? இந்த கரெக்ஷனு இந்த லோவை பிரேக் பண்ணணும். இந்த லோவை அப்படி பிரேக் வச்சுன்னா டவுனு. ஓகேங்களா? இந்த கரெக்ஷன் ஆகி இந்த ஒரு கரெக்ஷன் கொடுத்து மறுபடியும் இந்த கையே பிரேக் பண்ணதுனால அப் சைடு. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இங்கே க்ளோசிங் வச்சிருச்சு. க்ளோசிங் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே க்ளோசிங் வைக்கல. இந்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில். ஓகேங்களா? க்ரீன் தான் க்ளோசிங் வச்சுருக்கு. க்ளோசிங் வச்ச பிறகு மறுபடியும் அடுத்து இங்கே கரெக்ஷன் கொடுக்குதா? அப்போ நம்ம இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் இங்கிருந்தே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அப் சைடு. அதாவது இந்த லோவை பிரேக் பண்ணலை, மறுபடியும் இந்த ஹையவே பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா? அப் சைடு. ஓகே, இப்போ இதோட லோ எது? இது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு அப்படியே போயிட்டுருக்கு. மறுபடியும் இங்கேருந்து கரெக்ஷன் நடக்குது, இங்கே இது கரெக்ஷன் நடக்குது. இந்த கரெக்ஷனு ஒன்று இந்த லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா டவுனு, கரெக்ஷன் கொடுத்துட்டு இந்த கையவே பிரேக் பண்ணிச்சுன்னா அப் சைடு. ஓகேங்களா? இந்த கையவே பிரேக் பண்ணிருச்சுங்களா? ஓகே, அப்போது அப் சைடில் தான் இருக்குது. ஓகே, மார்க்கெட்டு அடுத்தது என்ன பண்ணியிருக்கு? இங்கே ஒரு கரெக்ஷன் இருக்குது.
இங்கேருந்து கரெக்ஷன் நடக்குது, மறுபடியும் இங்கே பிரேக் பண்ணுது, மறுபடியும் அப் சைடு தான். ஸோ கரெக்ஷன் ஆகுது, இந்த லோவை பிரேக் பண்ணலை, மறுபடியும் இந்த கையவே பிரேக் பண்ணுது. ஓகே, க்ளோசிங் வச்சிருச்சு. ஓகே, அடுத்தது மார்க்கெட் இங்கே இருக்குது, இங்கேருந்து மறுபடியும் கரெக்ஷன் கொடுக்குது. இந்த கரெக்ஷன் கொடுத்துட்டு அப்பில் பிரேக் பண்ணுச்சுன்னா அப்பு. இந்த கரெக்ஷன் கொடுத்துட்டு இந்த லோ ஒரு பிரேக் ஆச்சு பார்த்தீங்கன்னா, இந்த லோவே பிரேக் பண்ணிருச்சா, மார்க்கெட்டு டவுன் சைடு. ஓகேங்களா, பிரேக்கப் சச்சில் எப்பயுமே க்ளோசிங் வைக்கணும். ஓகே, மார்க்கெட்டு டவுனு. இப்போ மறுபடியும் மார்க்கெட் இங்கே வருது, இங்கே இருக்குது மார்க்கெட். இப்போ என்ன பண்ணணும், இப்போ மார்க்கெட் இங்கேருந்து கரெக்ஷன் கொடுக்குதா, கரெக்ஷன் கொடுத்துட்டு இந்த கையை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்பில் மாறிக்கும். கரெக்ஷனை கொடுத்துட்டு லோவையை பிரேக் பண்ணிச்சுன்னா டவுனு. பார்க்கலாங்களா, ஓகே, கீழே பிரேக் பண்ணலை, ஸோ மேலே தான் பிரேக் பண்ணியிருக்கு. இதோட ஹை தானே, பிரேக் ஆயிடுச்சா. ஓகே, அப் சைடு. ஓகே 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 காய்ஸ், இதுதான் பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். ஓகேங்களா, இது நார்மலான நம்ம வரையக்கூடிய பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இதில் ஒரு அட்வான்ஸ் மாடல் இருக்குது, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அதை நான் சொல்லித்தரேன். ஓகே காய்ஸ், நன்றி, தேங்க்யூ.